வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்ஆர் சக்திவேல். இது ஒரு சின்ன விஷயம். இது வந்து இப்போ நேற்று நடந்தது. நான் ஒரு சவாரி எடுக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்னா ஒரு பைக்கு பஸ்ஸு. ஜஸ்ட்டு நான் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான். நேருக்கு நேராக கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்த விஷயத்தை பைக்கில் போகிறவங்களும் சரி, காரில் போகிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹைவேஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்கள். எதிர்த்தாப்பில் வண்டி வருது, நம்ம சடனாக போய் உள்ளே கட்டடிச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் யாரும் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எதிர்த்தாப்பில் வரவங்க என்ன ஸ்பீடில் வரவங்களும் தூரத்துலேருந்து வரும்போது உங்களால் கணிக்க முடியாது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த வண்டி ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் வந்த பிறகு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடில் வருது அப்படின்ட்டு. இந்த ஆக்சிடெண்ட்டு இதை ஏன் சொல்லலைன்னா, இந்த ஆக்சிடெண்ட் நடந்த விஷயமே பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து ஸ்பாட் அவுட். பைக்கே பஸ்ஸுக்குள்ளேயே போயிடுச்சு. பஸ்ஸுக்குள்ளே போய் அந்த பைக்கை அங்கேருந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துருக்கு. அந்த பையன் அடித்த வேகத்துக்கு, பஸ்ஸு எவ்வளோ ஹைட்டு, அடித்த வேகத்துக்கு அந்த பையன் அந்த பஸ்ஸோட கிளாஸில் அடித்து ரோட்டில் விழுந்திருக்காப்புல. தலை அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி மூளைலாம் வெளியே சுத்தமாக வந்து 2 மூளையுமே தனித்தனியாக வந்து விழுந்துருச்சு. ஸ்பாட் அவுட். அந்த பையன் உடம்புல வேறு எங்கேயுமே காயம் கிடையாது. அடித்த வேகத்துக்கு தலை போய் வேகமாக அடித்ததில் அந்த பையன் ஸ்பாட் அவுட்டு. தலை டேமேஜ் ஆகி மூளை 2ம் வெளியே தனியாக வந்து விழுந்துருச்சு. பஸ்ஸு அது பைக்கோட பெட்ரோல் டேங்கு அப்படியே பஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு போயிருப்பாப்புல, இல்லை பஸ்ஸு எந்த அளவுக்கு ஸ்பீடு வந்திருக்கும். கொஞ்ச நாச்சும் சுதாரிப்பாக இருங்க. அதாவது ஹெல்மெட் முக்கியமாக, ஹெல்மெட்டு போடுங்க. காரில் போகிறவங்களும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. அது பஸ்ஸு லாரி யாராக இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஏன்னா அவங்க மேலே நான் வந்து தப்பு இல்லைன்னுலாம் சொல்லலை, அவங்களும் பார்த்து தான் வரணும். ஆனால் இந்த ஹைவேஸில் வரும்போது எந்த வண்டியை நம்ம எப்படி கணிச்சு போகணும்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய வாகனத்தை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சின்ன வாகனம் கொஞ்சம் அனுசரித்து போகிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா என்னையவே 2-3 தடவை வந்து பேரிகேட்லாம் பஸ்ஸெலாம் அனுப்பிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் நான் சுதாரிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன், ஸ்லோவாக தான் வருவேன். அப்படி இருந்தும் அவங்க ஏறி வராங்க. இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் கட் பண்ணி போகிறதுனால தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுச்சுன்னா அந்த பாதிப்பு நம்ம அந்த செகண்டில் நம்ம வந்து போயிடுவோம். ஆனால் அந்த பாதிப்பு வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி,